கொஷின் பார்த்தோம்னா ஆர்ஆர்பி என்டிபிசியில் கேட்ட கொஷின். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த சைன் தீட்டா இது இருக்குல்ல, நான் டிவைடட் பையில் காஸ் தீட்டாவால் மல்டிப்ளை பண்ணுறேன். டிவைடட் பையில் காஸ் தீட்டாவால் போடுறேன். ப்ளஸ்ஸு அதே காஸ் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா, ஓகேவா? டிவைடட் பை கீழேயும் அதே மாதிரி சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா மைனஸ் 4 காஸ் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா ஈக்குவல் டு 11 அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன், சைன் தீட்டா டிவைட் பை காஸ் தீட்டானா என்னது, டேன் தீட்டா, ஓகேவா? ப்ளஸ் இதையும் கேன்சல் பண்ணோம்னா 1. அதே மாதிரி கீழேயும் டேன் தீட்டா வரும். இது பார்த்தோன்னா -4 ஈக்குவல் டு 11. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ டேன் தீட்டா ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 11 டேன் தீட்டா -4, ஓகேவா? ஸோ இந்த டேன் தீட்டாவை நான் அந்த பக்கம் கொண்டு போகிறேன். அப்போ வந்து என்ன வரும், 10 tan theta, ஓகேவா? ஈக்குவல் டு எவ்வளோ வரும், சாரி இங்கே வந்து 44 தானே வரும். 11ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப இது 44 தானே வரும். இப்போ இந்த 45, ஓகேவா? இப்போ tan theta அப்படிங்கிறது நமக்கு எவ்வளோ கிடச்சிருச்சுன்னா 45 டிவைடட் பை 10 ஈக்குவல் டு 9/2 அப்படின்னு சொல்லி கிடச்சிருச்சு, ஓகேவா? ஸோ இதை தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதில் நான் என்ன பண்ணுறேன், டிவைடட் பையில் காஸ் ஸ்கொயர் தீட்டாவை நான் மல்டிப்ளை பண்ணுறேன், காஸ் ஸ்கொயர், ஓகேவா? அப்போ 13 சைன் ஸ்கொயர்ட் தீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர்ட் தீட்டா ப்ளஸ் 3 காஸ் ஸ்கொயர்ட் தீட்டா, ஓகேவா, டிவைடட் பை காஸ் ஸ்கொயர்ட் தீட்டா அப்படின்னு போடுவோம். -3 டிவைடட் பை காஸ் ஸ்கொயர்ட் தீட்டா டிவைடட் பை இங்கே வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டாவும் கேன்சல் ஆயிரும், ஓகேவா? கேன்சல் ஆயிரும், ஓகேவா? இப்போ நம்ம இதை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா tan ஸ்கொயர் தீட்டான்னு போடலாமா? இப்போ என்ன பண்ணுறோன்னா 13 tan ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ்ஸு இதுவும் கேன்சல் ஆயிரும், 3 வந்துடும் மைனஸ். இப்போ இது வந்து பார்த்தோன்னா எப்படி எழுதலாம், 3 காஸ் ஸ்கொயர் தீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா tan ஸ்கொயர் தீட்டா, ஓகேவா, ஈக்குவல் டு 10 tan ஸ்கொயர் தீட்டா, ஓகேவா? சாரி, ஒரு இது நான் மாற்றி எழுதிட்டேன். இங்கே வந்து நம்ம வந்து 3 காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம், சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டான்னு தானே எழுதலாம், சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா, ஓகேவா? ஸோ இதை நம்ம எழுதுகிறப்ப பிரித்து எழுதுகிறப்போ 1 + tan ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு சொல்லி தானே எழுதுவோம். அப்போ 1 + tan ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு எழுதுகிறப்ப நம்ம இங்கே எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 13 tan ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 3 -3, அதே வந்து இப்போ இதை ப்ளஸ் 3 tan ஸ்கொயர் தீட்டா, இதுவும் கேன்சல் ஆயிரும். இப்போ இது வந்து பார்த்தோன்னா இதுக்கு நம்ம எப்படி எழுதலாம், 10 tan ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு வரும், ஓகேவா? 10 × tan ஸ்கொயர் தீட்டாவுக்கான வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருப்போம்ல, tan ஸ்கொயர் தீட்டாவுக்கான வேல்யூ 9/10. அப்போ 81 டிவைடட் பை 4ன்னு வரும், ஓகேவா? இப்போ 2 4 I2 10. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 405 டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லி வரும். தேங்க்யூ.